டைமர் செட் பண்ணிருக்கேன். 4 நிமிஷம் பேசுவேன். நிமிஷத்துல டிஃபியூஸ் பண்ணி கிளம்பிடுவேன். என்னோட எலி 5000 கோடியா ஆட்டைய போட்டிருக்கு. ராத்திரிலாம் தூக்கமே வரல. கூகுளுக்கு போய் இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்கேம்ஸ் அப்படின்னு டைப் பண்ண, கடந்த 20 வருஷத்துல அரசியல்வாதிங்க பதவியில இருந்தப்போ அடிச்ச பணம் சுமார் வெறும் லட்சம் கோடி. என்னங்க அவ்வளவா கொள்ளடிச்சிருக்கோன்னு உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கா? நீங்க மறந்து போயிருக்கலாம், ஜனங்க மறந்து போயிருக்கலாம், நாடு மறந்து போயிருக்கலாம். ஆனா கூகுள் மறக்காதே. டக்குன்னு அடிச்சா டிக்குன்னு பதில் வருது. இப்படி கொள்ளையடிச்ச பணத்துல 0.00001% நம்ம நாட்டுல இருக்கிற பேசிக் கிரவுண்ட் லெவல் ப்ராப்ளம்க்கு செலவு பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆழ்கிணறுல குழந்தை விழுந்துட்டா சைனால 1 மணி நேரத்துல வெளியே எடுத்துறான். நம்ம நாட்டுல ஒரு ப்ரொக்ளைனர் வந்து 3 நாளைக்கு அதை தோண்டி 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 குழந்தை பழைப்பானா மாட்டானா கூட தெரியாது. அப்டேட் ஆகலாம்ல. ஜப்பான்ல ஒரு பொண்ணு படிக்கணுங்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் 3 வருஷம் அந்த ஊருக்கு ட்ரெயின் அனுப்புனாங்க. அதுவும் அந்த ஒரே ஒரு பொண்ணுக்காக. நம்ம நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூலை பத்தி பெருசா சொல்ல தேவையில்லையே. பொண்ணுங்களுக்கு டாய்லெட் மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காது. அப்டேட் ஆகி தொலைல. குடிக்கிற தண்ணி, போடுற ரோடு, வைத்தியம் பண்ற ஹாஸ்பிட்டல், அவ்வளவு என் சின்ன பசங்களுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் வரைக்கும் நீங்க திருட்ட பணத்தை வச்சு இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் செய்யலாமா? இல்ல முடியாது. நம்ம ஊர்ல இருக்க ஒவ்வொரு சிட்டிசனோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டை வாங்கி அவன் பேங்க் அக்கவுண்ட்ல கனெக்ட் பண்ணி அவன் தினம் எவ்வளவு டிராப் பண்றான், எவ்வளவு சேவ் பண்றான், அவனோட செலவு என்ன, அவனோட லாபம் என்னங்கிற ஒவ்வொரு கணக்கையும் ஏசி ரூம்ல காஃபி குடிச்சுக்கிட்டு மினிட் டு மினிட் மானிட்டர் பண்றீங்களே, அது தப்பு இல்ல. பைனான்சியல் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கிறது நல்ல விஷயம் தான். அது மட்டுமா, ஒவ்வொரு வருஷமும் டாக்ஸ்ங்கிற பேர்ல பல லட்சம் கோடி உங்களுக்கு நாங்க கொடுத்தா சாமானியர்கள் அதிர்ஷ்டசாலிங்க, மத்திய தரத்தினர் கொடுத்து வைத்தவங்கன்னு பட்ஜெட் அப்படிங்கிற சினிமா போடுவீங்கல்ல, அந்த கணக்கு வழக்கெல்லாம் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா சார்? ஏன் கவர்மெண்டோட ஆதார் கார்டு பேன் கார்டை எங்களுக்கு தர மாட்டீங்களா? ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அதோட பேன் கார்டை எங்களுக்கு கொடுங்க. நாங்களும் ரூங்கி கட்டிக்கிட்டு வீட்டுல காபி குடிச்சுக்கிட்டு மொபைல் போன்ல மினிட் டு மினிட் உங்க கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்ப்போம்ல. தரமாட்டீங்க. நீங்க மட்டும் எங்களை செகண்ட் டு செகண்ட் மானிட்டர் பண்ணுவீங்க, ஆனா நாங்க பண்ணக்கூடாது, கொட்டிக்கணும்ல. நீங்க எப்படிப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும், உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் மறுபடியும் பார்டர்ல போய் கண்ணை பிடிச்சுக்கிட்டு பொறுப்போட நிற்போம். நீங்க எல்லாரும் நான் காப்பாத்திக்கிட்டு இருக்க உயிருங்க. உங்களுக்காக நாங்க அங்க உயிரை கொடுக்கிறோம். ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்க? பொறுப்பா இருக்க வேண்டாம். அவன் என்னோட எலி. அவனை பொறுப்பானவனா மாத்துவேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அவனுக்கு உதவி செய்ய எந்த எலி வந்தாலும் அந்த எலிக்கும் நான் போக போடுவேன். நடத்திருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? இந்த எலி நமக்கு வேண்டாம். நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவேன்னு பார்த்தா புரோக்கரா மாறி இருக்கிய. இப்ப என்ன பண்ணட்டும்? நிறைய வேலை செய்யலாம். வீட்டுக்கு தோரணம் கட்டலாம், கல்யாணத்துக்கு சோறு போடலாம், பாத்திர பண்டங்களை தூக்கிட்டு வந்து மண்டபத்தில் வைக்கலாம். என்கிட்ட ஆட்டை போட்ட காசுக்கு வண்டி கூட வைக்கலாம். இப்ப என்ன பண்றது? அந்த ஆர்மி கார கையை கால புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். கல்யாணத்தை தாம் தோன்னு நடத்தணும்னு இப்படி ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க நெவர் பிஃபோர் எவர் ஆஃப்டர்.
பார்ட்டில இருந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாரு. பார்ட்டி அம்மா மாதிரி, தப்பு செஞ்சா பார்ட்டி யாரா இருந்தாலும் துரத்திடும். பார்ட்டிக்காக நாங்க உயிரையே தருவோம். நாகேந்திரன் கூட உங்களையும் பார்ட்டில இருந்து தூக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு பார்ட்டியா? இதுல என்ன இன்னொன்னு? அரை மணி நேரத்துல பார்ட்டி மாத்தானே. உங்களே இல்ல, அவனை மட்டும் தூக்கிருக்காங்க. அதான் நான் சொன்னதான், பார்ட்டி அம்மா மாதிரி, தப்பு செஞ்சா யாரை வேணாலும் தூக்கும். தேவை